அனைவருக்கும் வணக்கம். நம்ம பழங்கள்லேயே திராட்சை, அதாவது பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பன்னீர் திராட்சை எத்தனையோ விதையில்லாத பழங்கள்லாம் இருக்குங்க. அந்த விதையில்லாத பழங்களுக்கு விலை கூடுதலாக விற்கும். பழக்கடைகளில் பழமுதிர்ச்சோலைன்னு நல்ல சோவா பெரிய கடைக்கெல்லாம் போனால் பெரிய பெரிய முந்திரி, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை அந்த மாதிரி கொட்டையெல்லாம் இல்லாமல் அதிகமாக விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம விலை மலிவாக பழக்கடைகளில் கிடைக்கிறது பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சை சாப்பிடும்போது பன்னீர் திராட்சையில் நல்ல கொட்டை இருக்குங்க. அந்த கொட்டையோடு மென்று சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கல்லுப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணணுங்க. நல்லா கழுகி எடுத்து உணர வச்சு அதுக்கப்புறம் இந்த பழத்துகளையெல்லாம் பிச்சு போட்டு ஜூஸாக அடிக்கலாம். சரிங்களா? ஜூஸாக அடிக்கலாம். அப்படியே கொட்டையோடு மென்று உமிழ்நீரோடு கலந்து அந்த சாறும் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது நல்லா ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும். பசி கூடுதல் எடுக்காது. இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு ஜூஸு பன்னீர் திராட்சை ஜூஸ் எடுத்தோம் அப்படின்னா நல்லா பிளட்டை சுத்தப்படுத்தும். ஸ்கின்னு சுருக்கம் ஏற்படுறதை தடுக்கும். நம்ம புற்றுநோயை கூட அது கட்டுப்படுத்துங்க. ஆரம்ப காலத்தில் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, புற்றுநோய் உள்ளவங்க 48 நாள் அந்த பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பன்னீர் திராட்சையை நம்ம ஜூஸாகவோ வெறுமனே சாப்பிடும்போது முக்கியமாக குறிப்பு என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது நல்லா மஞ்சப்பொடியும் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணுங்க. ஏன்னா அதில் இப்போல்லாம் பூச்சி தாக்குது அப்படின்னு சொல்லி கெமிக்கல் மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால நம்ம அதை நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துடணும். சரிங்களா? அந்த மாதிரி பன்னீர் திராட்சை பாருங்கள், கிலோ 100 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். சீசன் இல்லாத சமயத்தில் வேணால் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். பாருங்கள், இதுதான் பன்னீர் திராட்சை. பச்சை திராட்சை இருக்கும், பெருசாக இருக்கும். நெல்லிக்காய் தோடெல்லாம் திராட்சைகள்லாம் இப்போ இருக்கும். அதில் கொட்டை இருக்காது. நம்ம கொட்டையோடு சாப்பிடும்போது பழமொழி சொல்லுவாங்க, கொட்டை இல்லை அப்படின்னா கொட்டை இல்லாமல் தான் போவாங்க அப்படின்னு. அதாவது மனித உறுப்புகளில் ஆண்களுக்கு அந்த முக்கியமான உறுப்பு இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கருப்பு திராட்சையில், பன்னீர் திராட்சையில் அந்த கொட்டையில் அந்த மருத்துவ குணங்களும் இருக்குது. நம்ம அதனால தான் மிக்சியில் போட்டு அடித்தாலும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு ஜூஸாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அது நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த முந்திரியெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராது, புற்றுநோயை குணப்படுத்தும். ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு சாப்பிடும்போது நல்லா அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். அப்படியெல்லாம் இருக்குங்க. சரிங்க? ரிசர்வட்டால் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த பன்னீர் திராட்சை சாப்பிடும்போது பல நன்மைகளை நம்ம நிறைய போகும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த பன்னீர் திராட்சையில் மருத்துவ குணங்கள் நிறைந்து இருக்குதுங்க. பாருங்கள், எல்லா கடைகள்லேயும் நல்லா இனிப்பாக இருக்கும், கொட்டை இல்லாமல் இருக்கும். அது பச்சை திராட்சை. அதே மாதிரி கருப்பு திராட்சையிலேயே பெருசாக இருக்கும். நெல்லிக்காய் சோடு மாதிரி நெகாப்பழம் தட்டி இருக்கும். அது மாதிரி இந்த திராட்சை இருக்குங்க. இதுலேயே திராட்சையிலேயே முக்கியமான ஒரு நன்மை தரக்கூடிய திராட்சை எதுன்னு பார்த்தா இந்த பன்னீர் திராட்சை தான். இதை சாப்பிடும்போது சரி, ஜூஸாக அடித்து கொடுக்கும்போதும் சரி, பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஆரம்ப காலத்தில் உள்ள புற்றுநோயை கூட 48 நாள்
ஒரு மண்டலம் எடுத்து வரும்போது அதை கூட கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதை காட்டில் உலர் திராட்சை, அதாவது உலர் திராட்சை அப்படின்னா அது என்னென்னலாம் நன்மை செய்யுது அப்படின்னா, அது ரத்தத்தை சுத்தப்படுத்துது, ரத்தத்தில் உள்ள கெட்ட அணுக்களை அழிக்குது, அது மலச்சிக்கல் பிரச்சனை, அதாவது பைல்ஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பைல்ஸுங்கிற நோயை கட்டுப்படுத்துதுங்க. அதாவது முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா இந்த பன்னீர் திராட்சை, அதே மாதிரி பாருங்கள் உலர் திராட்சை பாருங்கள். இந்த பாருங்கள் கருப்பு உலர் திராட்சை தெரியுதுங்களா? இந்த கருப்பு உலர் திராட்சையை நைட்டு ஒரு 10-12 திராட்சையை நல்லா கழுகிட்டு தண்ணியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கிட்டு இந்த உலர் திராட்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே கலந்து விட்டு அப்படியே வாயில் ஸ்பூனில் எடுத்து போட்டு அந்த தண்ணி குடிக்கும்போது நல்லா நம்மளுக்கு ஜீரணம் நல்லா ஆகும், நல்லா பசியை தூண்டக்கூடியது. ரெண்டாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்க டெய்லி எடுத்து வரலாம். உடல் சூட்டை தணிக்கும். உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம், ஒவ்வொருத்தருக்கு ஹீட்டான உடம்புக்காரர் இருக்காங்க, சில பேர் எப்போவுமே நெருப்பு மாதிரி உடம்பு சூடாக இருக்கும், அவங்களும் கூட இந்த உலர் திராட்சையை தண்ணியில் போட்டு காலையில் எடுத்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படிலாம் செய்யும்போது நம் உடலில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கு இது அருமருந்தாக பயன்படுது. சரிங்களா? இந்த பன்னீர் திராட்சையும் இந்த உலர் திராட்சையும் சாப்பிட்டு நம் உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நம் உடலை பேணி காப்பதும் நம் நலம் நம் கையில். நன்றி.